அப்புறம் என்ன, சந்தோஷமா பேசி முடிச்சிருவோம். என்ன மாணிக்கம்? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் அதுதான் சரி. மாப்பிள்ளைக்கு பெரியவங்களை மதிக்கிற குணம் அதிகமாவே இருக்குது. அப்போ மேற்கொண்டு பேச வேண்டிய மத்த விஷயங்களை பத்தி பேசிடலாமா? ஆ, தாராளமா. பொண்ணுக்கு என்ன செய்யறதா இருக்கீங்க? என் வருமானத்துக்கும் தகுதிக்கும் உட்பட்டு என் பொண்ணுக்கு நியாயமா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறேம்மா. ரொம்ப சுத்தி வளைச்சு பேசாதீங்க. எவ்வளவு போடுவீங்கன்னு உடைச்சு நேரடியாவே சொல்லிடுங்க. எனக்கு சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருக்குது. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லிடுங்களேன். என்ன ஒரு 20 பவுன் போடுவீங்களா? ஆ, அவ்வளவுக்கு என்னால முடியாதும்மா. எனக்கு 5 பொண்ணுங்க இருக்கிறாங்கம்மா. பாத்திரம் பண்ணோம், கட்டில் பீரோ இதெல்லாம் குறையெல்லாம் வாங்கி போட்டுறேன். ஆனா நகையா என்னால 8 பவுன் தான் முடியும். என்னங்க இது? நாங்க உங்க வீட்ல சம்பந்தம் பண்ணணும்னு வலிய வந்ததுனால எங்களை ரொம்ப இளக்காரமா நினைச்சிட்டீங்களா? மாணிக்கத்துக்கு பொண்ணு தர நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. அதுவும் நிறைய நகை போட்டு. ராசம், இங்க வா, இங்க வா. இந்த நகையெல்லாம் உன் மகன் சரளா கிட்டயே வாங்கிடுவாண்டி. அம்மா, நான் எந்த விதத்திலும் இவரை குறைச்சு மதிப்பிடல. இந்த மாப்பிள்ளைக்கு 100 பவுன் கூட போடலாம். ஆனா என் நிலைமை அப்படி இல்லையே. அதுக்காக அநியாயத்துக்கு 8 பவுனுங்கிறீங்களே? என் பொண்ணு சரோஜா மகாலட்சுமி மாறிமா. அவ புகுந்த வீட்டுல ஐஸ்வர்யம் பொங்கும்னு அவ ஜாதகமே சொல்லுது. அது சரி. ஆனா வெளியில 4 பேர்கிட்ட கௌரவமா சொல்லிக்கிற அளவுக்காவது நீங்க போடணும்ல. அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது 10 பவுன் போட்டுறேம்மா. மத்தபடி இந்த சீர்சனத்தில எந்தவித குறையும் வைக்க மாட்டேன். இவ்வளவுதான் என் சக்தி. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா மேற்கொண்டு பேசலாம். அம்மா, நான் புது மனுஷன். நான் சொல்றத 2 பேரும் கேளுங்க. சொல்லுங்க. இந்த நகை விஷயத்துக்காக ஒரு நல்ல பொருத்தத்தை கெடுத்துக்க வேண்டாம். ஒரு நல்ல மனைவி அமைஞ்சா மாணிக்கம் மாதிரி ஒருத்தனால எவ்வளவோ சம்பாதிக்க முடியும். அதுவே ஒரு ஊதாரி வந்து வாய்ச்சான்னு வச்சுக்கங்க, இருக்கிறதும் போய் ஓட்டாண்டியாவும் ஆயிட முடியும். நான் இத மாதிரி எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கேன். அந்த ஐயா சொல்றதும் சரிதான். அதான் சொல்றேன், இந்த பவுன் விஷயத்துல பிடிவாதம் வேண்டாம். இவர் 10 பவுனே போடட்டும். நல்ல காரியம். ஒரே மனசோட முடிச்சிருவோம். அந்த பொண்ணு வர நேரம் மாணிக்கத்துக்கு நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? சரிங்க. நீங்க சொல்லும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படியே செஞ்சிருவோம். ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். அப்புறம் என்ன, அடுத்த நாள் குறிக்க வேண்டியதுதான். செஞ்சிடலாங்க. அதுக்கு முன்ன ஒரு சின்ன விஷயம். நம்ம சரோஜாவை தான் முறப்பைய போஸ் கல்யாணம் கட்டுறதா குடும்பத்துல ஒரு பேச்சு இருந்துச்சு. அது அப்ப மாறி போயிடுச்சே. அதனால போஸ மூத்த தனத்துக்கு பேசலாம்னு பாக்குறேன். தாராளமா, அதானே நியாயம். ஆமா ஆமா, அப்படி நடந்துச்சுன்னா 2 நிச்சயதார்த்தத்தையும் ஒரே தேதியில வைக்கலாம்னு என்னோட ஆசை. அதை பத்தி நான் போஸ்கிட்ட கலந்து பேசுறேன். அவனுக்கு சம்மதம்னா நாம 2 பேரும் பேசி நிச்சயதார்த்தத்தை முடிவு பண்ணிடுவோம். அப்படியே